நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் வந்து பரவாயில்ல, ஓபி அடிக்கல. இவர் லோக்கி, இவர் வந்து விக்கி. இங்கே பாருங்க, இஞ்சி பூண்டு எல்லாமே பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. தலைவர் வந்து நம்ம அண்ணன் விஜய் சித்து விலாகோட தீவிர வெறியர். விஜய் சித்து விலாக வந்து பார்த்துட்டே வந்து ஆமாம் தைவான்லேயுமே வந்து அண்ணன் வந்து ஃபேமஸ்ஸு. நாங்களுமே வந்து விஜய் சித்தோட பெரிய ஃபேன்ஸ். இப்போ நான் அவளுக்கு நம்ம கிச்சனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இதுதான் வந்து நம்ம பிரேம் ப்ரோ வீட்டோட கிச்சன். பிரியாணி வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க மக்களே. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோன்னா, வெங்காயம், சிக்கனு, தேவையான தக்காளி, பிரியாணி தேவையான எல்லா பொருட்களுமே வந்து அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து மங்களகரமாக வந்து ஆயில் ஊற்றணும். முதல்ல தேவையான அளவு வந்து ஆயில் ஊற்றிக்கங்க. ஆயில் ஊற்றிட்டு கேஸை வந்து இந்த அளவு வந்து நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். அப்படியே எடுத்து இது வந்து ஒரு பேச்சுலர் குக்கிங், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து என்னன்னா, ஏலை, கிராம்பு, பட்டை. ப்ரோ வந்து ஒன்றா சொல்லி போடுவார். ஆமாம், இப்போ வந்து லவங்கமும் ஏலக்காய் போட போகிறோம். அது போட்டு முடிச்சதும் என்னதான் ஒரு கலக்கல். இங்கிட்ட ஒரு பரட்டு, இங்கிட்ட ஒரு பரட்டு. வெங்காயம், இந்த வெங்காயம் பாருங்க வெள்ளை கலரில் இருக்கும். பட்டை, இலை, அந்த அன்னாசி பூ போடலன்னு அதில் ஒரு ட்ரிக்கு இருக்குது. பார்ப்போம் அந்த ட்ரிக் என்ன ட்ரிக்குன்றதை பார்ப்போம். அப்போ ஏன்னா நீங்கள் வந்து ஏலக்காயும் பக்லாவும். வெளியே வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையில் வந்து நம்ம வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். அது என்ன ட்ரிக்குன்னா, இந்த இலை, பட்டை, அந்த அன்னாசி பூ போட்டோம்னா இதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து ஆயிலில் மிக்ஸ் ஆகி மொத்த பிரியாணியுமே இந்த ஃப்ளேவர் மட்டும்தான் வரும். பிரியாணியோட ஃப்ளேவரே வராது. ஆனால் ஏலக்காய் போட்டால் ஏலக்காய் வந்து பிரியாணியோட சென்ஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்போ நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்டான பிரியாணி கிடைக்கும். இந்த வெங்காயம் பாருங்கள் இன்னும் வதங்கிட்டு இருக்கு. இந்த வெங்காயம் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா வந்து சில பேர் வந்து இப்போ தான் சேர்த்தா வந்து சீக்கிரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உப்பு சேர்க்கறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா வந்து உப்பு வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறனால வந்து சீக்கிரம் வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும். அதனால தான் வந்து நம்ம வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம பெரட்டணும். அப்படின்னா வந்துட்டு அந்த உப்பு வந்து என்ன பண்ணோம்னா வந்து ஹீட்டை வந்து பிடிச்சி வச்சுட்டு இன்னும் சீக்கிரம் வதங்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து உப்பு போடுறதுக்கான வந்து ஒரு மெயின் ரீசன். இன்னொன்று, நம்ம நிறைய உப்பு போட்டாலுமே வந்து பிரியாணி ரொம்ப உப்பு கச்சிடல. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு போடணும். இதான் பாருங்க, இப்போ வந்து எல்லா கட்டியுமே வந்துடுச்சு. இது வந்து இது எதுக்குன்னு தெரியல ப்ரோ. இது எதுக்கு ப்ரோ? இது வந்து நம்ம ஊரில் அறம். இப்போ நம்ம வந்து கத்தியை பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதை வச்சு நம்ம வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம். ப்ரோ ஒரு கத்தியை மட்டும் லைட்டாக பாலிஷ் பண்ணி காட்டு. இங்கே பாருங்கள், அது ஒரு செட்டே இருக்குது. நீங்கள் வேணா வந்து இது உங்கள் வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அழகாக வந்து பாலிஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து
அந்த பாலிஷ் பண்ணுறா வந்து ஆள் வந்து வர மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம செட்டை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து அழகாக வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதோட ஸ்டாண்டு வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பெரிய கத்தி, நம்ம எதனா வெட்டுறதுனா அதை வெட்டி வச்சுக்கலாம். இது வந்து சின்ன கத்தி. அடுத்து இது ஒன்று வைக்கிறதுக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து தலைவரோட ஃப்ரிட்ஜு. ஓப்பன் பண்ணோடனே முட்டை இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த ஜூஸ் வந்து இங்கே வச்சாச்சு. இங்கே பாருங்கள், தைவானை பொறுத்த வரைக்கும் மில்க் வந்து பாட்டிலில் தான் கிடைக்கும். வெஜிடபிள்ஸ், கேரட், தயிர் எல்லாமே வந்து வாங்கி வச்சிட்டாரு. ஆமாம், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். மேக்ஸிமம் வந்து இந்த பாக்கெட்டில் இருந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்குறத தவிர்த்துட்டு நம்மளே வந்து எவ்வளோ இஞ்சி வேணும், எவ்வளோ பூண்டு வேணும் அப்படின்றத வந்துட்டு இது பண்ணி அரைச்சி நம்மளே வந்து இந்த இஞ்சி பூண்டை போட்டோன்னா வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து ஒரு மாதிரி ஒரு பொன் நிறத்தில் வந்து நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை வந்து பேஸ்ட்டை வந்து போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் விட்டாலுமே வந்து டக்குன்னு அடி பிடிச்சிடும். ஒரு மிதமான ஹீட்டில் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயமும் வந்து ஒன்றோட ஒன்று வந்து பயங்கரமாக வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. பார்க்கவே வந்து ஒரு மாதிரி ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இந்த இது. இப்போ இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு புதினாவை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ஒரு கப் புதினா வந்து எடுத்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கணும். புதினா கிண்ட அதோட வாசம் வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து வந்துட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயமும் கொத்தமல்லியும் வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுருந்தோம். அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வந்து கிண்டிடணும். எதுக்கு இந்த வெங்காயம் சேர்த்துறோம்னா, இப்போ வந்து கறி ஆட் பண்ண போகிறோம். கறி ஆட் பண்ணும்போது கறியோட வந்து சேர்ந்து அந்த வெங்காயம் வேகும்போது அதோட டேஸ்ட் வந்து பிரியாணிக்கு வந்து தனித்துவமாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் சேர்க்க போகிறாரு. இது நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டோம். அதில் தண்ணியை வந்து நல்லா வந்து இது பண்ணி நம்ம வந்து சிக்கனை வந்து நம்ம ஆர்டி மாட்டில் வாங்கின சிக்கனை வந்து போட்டாச்சு. இப்போ இந்த பிரியாணி நாங்கள் வந்து எத்தனை பேர் செய்கிறோன்னா 4 பேருக்கு தேவையான பிரியாணி வந்து செய்கிறோம். அதுக்கே வந்து இந்த ப்ரிப்ரேஷன். இன்னும் நீங்கள் வந்து நிறையா பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதுக்கேற்ற மாதிரி அப்படியே தேவையான அளவு வந்து இன்க்ரீடியன்ஸை மட்டும் லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூட்டிக்கங்க. இப்போது இந்த நம்ம போட்ட வெங்காயம் எல்லா ஸ்பைசஸுமே வந்து நல்லா வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகணும். லைட்டாக அதனால் கொஞ்சம் கூட்டி வச்சுக்குவோம். நம்ம பேசி உப்பு பிரியாணி பண்ணுற பேச்சுலர்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தவறு வந்து உப்பில் பண்ணுவோம்.
உப்பு வந்து எப்படி போடுறதுன்னு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இது நான் ஒரு யூடியூபர்கிட்ட தான் வந்து கற்றுக்கிட்டது. ஆனால் உங்களுக்கு சொல்லித்தரேன், அது உண்மைக்குமே ஹெல்ப் பண்ணும். அரிசி போடுறதுக்கு முன்னாடி அந்த இந்த மசாலா நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது அந்த உப்பு கரைச்சது, அந்த கரைச்சல் வந்து தொண்டையில் வந்து அரிக்கிற அளவுக்கு இருக்கணும். எப்படின்னா வாயில் வச்சு அந்த கண்டிஷனில் இருக்கணும் உப்பு. அப்போ தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட்டு வந்து வேற மாதிரி இருக்கும். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கான கோல்டன் டீ. இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது, ஆனால் பிரியாணிக்கு இது வேஸ்ட். இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடணும் என்ன ப்ரோ? இன்னும் இப்போ எவ்வளோ உப்பு இருக்கோ அதில் இன்னும் 50% ஆட் பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவன் ஒரு ஸ்பூன் அள்ளி அள்ளி போடுறாங்க. பிரியாணிக்கு இப்படி போட்டால் தான் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, 2 சீனியர் வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. தம்பி வந்து கேம் விளாண்டுட்டு இருக்காரு. அதுவும் லேஸ் சாப்பிட்டுட்டு தனியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காருன்றத வந்து வாங்க பார்ப்போம். இவர் பாருங்க ஜாலியாக வந்து பெட்டில் படுத்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. சமையல் வீடியோ அங்கே பாருங்க, சமையல் வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. அவங்க வந்து பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கங்களா அப்படின்னா வந்துட்டு பூண்டு வெங்காயம் வந்து உரிச்சிட்டு இவர் படுத்துருக்க ஸ்டைலை பாருங்கள். ஜாலியாக வந்து பெட்டில் படுத்துட்டு வைப் பண்ணிகிட்டு இருக்காரு. சமையல் இது பார்த்துட்டு இருக்காரு. இவர் கேப்பெல்லாம் போட்டுட்டு லேஸ் சாப்பிட்டுட்டே வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. வாங்க மறுபடியும் நம்ம குக்கிங் போவோம். ப்ரோ உப்பு எப்படி இருக்கு? ஓகேவா? உப்பு வந்து போடணும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் உப்பு தீர்ந்து போச்சு. நமக்கு வந்து ஸ்டாக் வந்து எப்பயுமே பேச்சுலர் ரூமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக வந்து சிக்கன் வெந்துருச்சு. பிரியாணி ஸ்மெல் வரவும் ஸ்மெல்லை பிடிச்சிட்டு வந்து 2 பேரும் வந்துட்டாங்க. லோக்கி வந்து இப்போது செக் பண்ணுறாரு, டேஸ்ட் பண்ணுறாரு. லோகி எப்படி இருக்கு பிரியாணி? ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இந்த ரைஸ் போட்டனா அந்த நெக்ஸ்ட் பிரியாணி ரெடி. ஆமா, வெரி சூன், கமிங் சூன். அப்புறம் வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து முட்டை வேக வைக்க போகிறோம். நேற்றே வந்து ஆர்டி மார்ட் போயிட்டு முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம 4 பேர் 4 முட்டை. தைவானில் வந்து இப்போ முட்டை ப்ரைஸ் சீப்பாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் முட்டையை வந்து எடுத்துக்க பாருங்கள். ஏன் ப்ரோ இப்போ தண்ணியில் உப்பு போட்டீங்க? தண்ணியில் உப்பு போட்டோம்னா முட்டை வந்து உடஞ்ச வேகும் போது அந்த வேக உடையாமல் இருக்க அதை ப்ரிவென்ட் பண்ண உப்பு போடுறதுனால அதனால உப்பு சீக்கிரம் போட்டுருவோம். ஓகே ஓகே லோக்கி, இதெல்லாம் கற்றுக்கோங்க. கல்யாணம் ஆச்சுன்னா நீங்கள் தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பொண்டாட்டிகிட்ட குக்கிங் தெரியலன்னு சொல்லக்கூடாது நீங்கள். இப்போ தான் வந்து நான் சொன்ன அந்த உப்பு பதம் இருக்குது. கரெக்டாக இந்த பதத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்கள் பார்க்கலாம், என்னடா இவன் இவ்வளோ பெரிய ஜாடி வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் மாதிரி இது வந்து ப்ராப்பரான மிக்ஸி உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து எம்ஐ பிராண்டில் வாங்கின மிக்ஸி. இங்கே வந்து பர்த்டேக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க. சூப்பர் ப்ரோ. எக்ஸ்பென்சிவ் மிக்ஸி கிடையாது. நம்ம கசக்கு குறைஞ்சது 5000 ரூபா இருக்குது. மிக்ஸியே வந்து 5000 ரூபா சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கலரே பார்த்தோன்னா வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது.
பயங்கரமாக கொதிச்சுட்டு இருக்கீங்க பாருங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வந்து ஒரு 75% வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் வந்து பாஸ்மதி ரைஸ், பாஸ்மதி அப்புறம் பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா ஊற வச்சிருந்தோம். இப்போ அதை வந்துட்டு சேர்க்க போகிறோம். எப்போ ரைஸ் ஆட் பண்ணாலும் நல்லா கொதிக்கணும். ஏன்னா நீங்கள் ரைஸ் போடும்போது கொதியை வந்து அடங்கக்கூடாது, கொதிச்சுட்டே இருக்கணும். அரிசியை வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஏன்னா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த கொதி வந்து கையில் பட்டுச்சுன்னா வந்து நமக்கு வந்து இதாயிரும். அதனால் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கேர்ஃபுல்லாக வந்து சேஃப்டியாக வந்து போடணும். குக் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை. அதை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஃபுட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதான் வந்து இதில் வந்து முக்கியமாக இருக்கணும். அதே இதில் வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்கணும். நம்ம சேஃப்டியாகவும் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்து கேஸ் யூஸ் பண்ணுறோம், ஹீட்டான பேன் யூஸ் பண்ணுறோம், நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து சேஃப்டியாக பண்ணணும். நம்ம இது வந்து ஒரு சாதாரண விஷயம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து நம்ம குக் பண்ணும்போது தான் வந்து அதோட அனல் அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். உண்மையாகவே வந்து இந்த பெரிய பெரிய ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற செஃப்பு அவங்க எல்லாமே வந்து ரொம்ப பாவம். அவங்களே எடுத்துக்கணும். நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம அம்மா வந்து 3 நேரமும் வந்து அடுப்படியிலே இருக்காங்க. அவங்களுமே வந்து இந்த நெருப்பில் தான் வந்து ஒர்க் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. நமக்கு சாப்பாடு வந்து கைக்கு வந்துடுதுன்னு நினச்சிட்டு நம்ம வந்து சாதாரணமாக ஊட்டுறோம். நம்ம இறங்கி குக் பண்ணும் போது தான் தெரியுது வந்துட்டு எவ்வளோ நேரம் நின்றுட்டே குக் பண்ணணும், நின்றுட்டே வந்து பாத்திரம் விளக்கணும், நின்றுட்டே வந்து அதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் விட்டாலுமே வந்து அது வந்து அடி பிடிச்சிரும். போட்டேன் ரைஸு போட்டு வந்து இந்த கொதி அடங்காமல் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், பொறுமையாக அரிசியை வந்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக கிண்டுங்க. ஏன்னா வந்து கறியும் வெந்துருச்சு, அரிசி வந்து போட்டிருக்கோம். சூட போட்டுங்க. அரிசி மூடி வச்சிருவோம். எவ்வளோ நேரம் மூடி இருக்கணும்? அளவில் டைம் கிடையாதுங்க. 30 to 40 செகண்ட்ஸ் மூடி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா வந்து அரிசியெல்லாம் அப்படியே வந்து செட்டில் ஆகிடும். அரிசி பாதி அரிசி வேக வரி கிண்டிக்கிட்டே இருங்க. பாதி அரிசி வந்ததுக்கப்புறம் கிண்டுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து அதுக்குள்ளே வந்து தண்ணியும் ரைஸும் ஒரே ஈவனாக வந்துடும். அப்போ வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு மேலே இந்தியாவில் வாங்கினது ஜிஆர்பி கீ வச்சுருக்கோம். மேலே லைட்டாக கீ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி சிம்மில் வச்சு விட்டுருங்க. முடிஞ்சால் பெரிய பேன் இருந்தால் பேனை வச்சு பேன் மேலே வச்சு பேனை ஹீட் பண்ணி அதில் வச்சிங்கன்னா பிரியாணி அடி பிடிக்காம சிறப்பாக வரும். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பேச்சுலர் லைஃப் தைவானில் வந்து நாங்கள் எங்கெங்கே போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் தைவானை பற்றின முழு அப்டேட்டையும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் தம்மில் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் போட்டு 15 மினிட்ஸ் மேலே மினிமம் 20 மினிட்ஸ் வைக்கணும். நாம் ஒரு 18 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம். முட்டை வச்சு ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. முட்டையை வந்து நம்ம ஊரில் வந்து அரை மணி நேரம் வேக வைப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது. 8லிருந்து 10 நிமிஷம் முட்டை வெந்தால் போதும். அப்போ தான் வந்து முட்டை வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஜீரணமாகாமல் அந்த வந்து கேஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா 8 நிமிஷம் முட்டை வேக வச்சா போதும். அப்போ நம்ம கரெக்டாக ஒரு ஆல்மோஸ்ட் முட்டை வந்து வச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு ஆயிருந்துருக்கும். முட்டையை பார்ப்போம். பிரியாணியை தம்மில் வச்சு ஒரு ப்ரோ சொன்ன மாதிரி வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து தம்மில் போட்டு ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணும்போது கேப் ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா தம்மில் இருக்குது, உள்ள ஆவி வந்து இது இருக்கும். கையிலையும் மூஞ்சில் அடிக்காத அளவுக்கு சேஃபாக ஓப்பன் பண்ணுங்க.
இங்கே பாருங்கள், நம்ம அலுமினியம் ஃபாயில் போட்டனால வந்து ஃபுல்லாகவே வந்து செம்மையாக இதாக இருந்திருக்கு. ஸோ வந்து ஒரு கேப்பில் கூட வரல. ஆப்போசிட்டில் வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள், அது ஆவி கையில் அடிக்காத அளவுக்கு. ஏன்னா நம்ம இப்படி ஓப்பன் பண்ணால் நம்ம ஃபேஸில் வந்து ஆவி அடிச்சிடும். அதனால் பேக் சைடு வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். மெதுவாக நம்ம எடுக்கணும். பாருங்க, எல்லாம் வெந்து தண்ணி வந்து அப்படியே இதாக இருக்குது. தண்ணியில் வந்து இது மசாலா ஆயில் வந்து எல்லாமே அப்படியே லைட்டாக வந்து அப்படியே கிண்டி விட்டோம்னா பிரியாணிக்குள்ள எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்து அரிசி உடையாமல் நம்ம வந்து இது பண்ணணும். பொறுமையாக கிண்டணும். என்ன அலெக்ஸ், என்ன லோக் எப்படி பார்க்குறேன்? அவன்கிட்ட பேசும்போது இவன் பேர் வருது, இவன்கிட்ட பேசும்போது அவன் பேர் வருது. என்ன லேர்னிங் ப்ராசஸ்? அப்போ அவங்க மொத்தத்தில் 2 நாள் மணி இவங்க போட்டு சண்டையில் இவங்க பேரை தான் நான் மாற்றி கூப்பிட்டு இருக்கேன். பாருங்க, முன்னாடி பார்க்கும்போது தண்ணி இருந்தது, ஆனால் தண்ணி கிடையாது. அது வந்து அப்போ போட்ட கீ ஆயில் அதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து தம்மு வந்து மறுபடியும் போட்டு வச்சுருவோம். போட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எடுத்து சாப்பிட்டோம்னா அருமையான பிரியாணி வரி. ஓகே, உங்களுக்கு பிரியாணி வாசம் வருதா? பயங்கரமாக வருது. ஓகே, வந்து ரெடியாக இருக்காரு. இந்த டேஸ்ட் பண்ணிட்டு இது என்ன பண்ணுவேன்னா 6 வெங்காயம் வெட்டி, கொத்தமல்லி வெட்டி நமக்கு வந்து தயிர் பச்சடி செஞ்சு கொடுப்போம். இல்லைன்னா இவனுக்கு பிரியாணியே கிடையாது. தம் போட்டா செமையான பிரியாணி ரெடியாக இருக்கு. இதுதான் மாஸ்டர் செஃப் எங்க அண்ணன். வந்து வீட்டுல இருந்து படிக்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி டாக்டர் பிரவீன் இங்க வந்து PhD முடிச்சுட்டு இந்த வேலை சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. டாக்டர் நாங்களாம் வந்து ஃபியூச்சர் டாக்டர். வந்து பிசிக்ஸ்ல PhD முடிச்சு 2 இயர்ஸா போஸ்ட் இருக்காரு. பிசிக்ஸ் மற்ற சப்ஜெக்ட்லாம் ஓகே, பிசிக்ஸ்ல PhD முடிச்சுட்டு போஸ்ட் இருக்காரு. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு டேலண்டட் பர்சன். இல்லைங்க, இவர் தாங்க நம்ம செஃப் தான். வந்து மெடிக்கல் நமக்கு வந்து எவ்வளோ முக்கியன்றது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். அதில் டாக்டர் பட்டம் வாங்கி தைவானில் வந்து சர்வே பண்ணுறதுனா சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுவும் நம்ம இந்தியாவில் படிச்சுட்டு நம்ம இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து தமிழ் மீடியத்தில் தாங்க படித்தோம். தமிழ் மீடியத்தில் படித்து நம்ம இவ்வளோக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் தான். இப்போ அவரும் டேஸ்ட் பண்ண போறாரு. உங்களுக்கு நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. உப்பு உரப்பு எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷனில் இருக்குது. கிரேவியே தோல செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நொட்டா ஒட்டி நம்ம வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தம்மில் போடணும். இப்போ முட்டை வெந்துருச்சு. முட்டையை வந்து லோக்கி வந்து புரிகிறாரு. எப்படி லோக்கி நல்லா கரெக்டாக வெந்திருக்கான்? முட்டை பயங்கரமாக வந்திருக்கு. இங்கே பாருங்க, முட்டை வந்து பிரவீன் ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு கரெக்டாக வந்து எவ்வளோ ப்ரோ 8 நிமிஷமா 8 நிமிஷம் வேக வச்சோம். அது இல்லாமல் விசிறுமே இல்லாமல் அழகாக வந்து வருது. உரிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆமாம், ஏன்னா நம்ம பண்ண ப்ரொசீஜர் வந்து லோக்கிக்கு தெரியாது. அவர் வந்து இப்போ கேஷுவலாக தான் உரிக்கிறாரு. அவர் உரிக்கும் போதே வந்துட்டு முட்டை வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு பாருங்க. அதுவும் தைவான்ல முட்டை இல்லாத டேஸ்டே கிடையாது. இப்போ நம்ம அலுமினியம் ஃபாயில் போட தேவையில்ல. ஏன் ப்ரோ? இந்த அலுமினியம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு எதுவுமே பண்ணல. சேவ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நம்ம வாஷ் பண்ணி நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம். வேறு எது சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம போடும்போது நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, தம்மில் இருக்கட்டும். நீங்கள் நினைக்கலாம் பேச்சுலர்ஸ் வந்து சிக்கனமாக இருக்க மாட்டாங்கன்னு. ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சிக்கனமாக இருக்க மாட்டீங்க. பேச்சுலர்ஸ் அவ்வளோ சிக்கனமாக இருக்கும். சிக்கனமாக இல்லைன்னா ஓடாது, லைஃப் ஓடாது. நம்ம உள்ளே வந்து பிரியாணி செஞ்சுட்ருக்கோம். வெளியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மழைச்சாரல் வந்து அப்படியே வந்து இது பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து கீழே ரோட்டை பாருங்கள். நம்ம வந்து இப்போ வந்து 6வது மாடியில் வந்து இருக்கோம். கீழே உங்களுக்கு கார் போகிறதெல்லாம் வந்து தெரியும். மழை வந்து வேகமாக பெஞ்சிட்ருக்கு. இந்த மழையில் ஒரு வேற லெவல் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. லோக்கி வந்து என்ன பண்ண போகிறாருன்னா வந்து தயிர் பச்சடி பண்ண போகிறாரு. அதுக்கு இங்கே பாருங்கள், இந்த வெங்காயம் நம்ம சொன்னோம்ல, இந்த கலர் வெங்காயம் தான் வந்து இங்கே கிடைக்கும்.
இவன் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ரொம்ப பெரிய கையே. ஃபிசிக்ஸ் நாலேஜ் வந்து எல்லா நாலேஜுமே அவருக்கு இருக்குது. ஆனால் குக்கிங் நாலேஜ் வந்து 0 நாலேஜில் வந்து தைவானுக்கு வந்தார். நம்ம பிரவீன் ப்ரோட்டை தான் வந்து வீக்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் போட்டு எடுத்தார். இப்போ இவர் வெங்காயம் வெட்டுற ஸ்டைலே வந்து தைவானில் இவரை மாதிரி யாரும் வெங்காயம் வெட்ட முடியாதுன்ற அளவுக்கு வந்து வெல் ப்ராக்டிஸ்டாக இருக்கார். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு தயிர் பச்சடி செஞ்சு கொடுப்பாரு. ஒருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். பிரவீன் ப்ரோ வந்து என்னதான் வந்து பிரியாணி பண்ணுறதுல வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் தயிர் பச்சடியை பொறுத்த வரைக்கும் லோக்கி அடிச்சுக்க வந்து ஆள் கிடையாது. தைவான்லேயே வந்து தி பெஸ்ட் அப்படின்னா வந்து தயிர் பச்சடினா ஆமாம் இவர் தான் சொல்லுவோம். அதுவும் பாருங்க, வெங்காயம் வெட்டி 1 செகண்ட் கூட ஆகலை, தோலை வந்து குப்பையில் போட்டுட்டு பயங்கரமாக இருப்பார். பாருங்க, பொடிசாக வந்து அப்படியே கட் பண்ணுறாரு. வாழ்க்கை சூழ்நிலைகள் உங்களை வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் பெரிய ஆளாக இருக்கக்கூடாது. குக்கிங்னா அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்போர்ட்ஸ்னாலும் வந்து நம்ம அதுலேயும் இருக்கணும். எஜுகேஷன்னாலும் அதில் இருக்கணும். எல்லாத்துலேயும் வந்து பண்ணுறது பெரிய மேட்ரு கிடையாதுங்க. ப்ராப்பராக நீட்டாக பண்ணணும், அதான் மேட்ரு. ஒரு கத்தி பிடிக்கிற ஸ்டைலே பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இவர் தைவான் வந்து தான் வந்து குக்கிங் கற்றுக்கிட்டாரு. நீங்க உங்க வீட்ல இருக்க வரையும் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லயே வாழ்ந்துருவீங்க. உங்க வீட்ல வெளியே போனாதான் எல்லா விஷயமும் உங்களோட கெப்பாசிட்டியே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். பிரவீன் ப்ரோ, நீங்க ஊர்ல இருக்கும்போது குக் பண்ணுவீங்களா இல்ல தைவான் வந்ததுக்கு அப்புறம் தான்? வீட்ல இருக்கும்போது எங்க வீட்ல எங்க அம்மா வந்து அடுப்படை கிச்சனுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க, சூப்பரா வந்து பொடிசா வந்து இப்போ வந்து வெங்காயம் கட் ஆயிடுச்சு. லோக்கி வந்து கட் பண்ணிட்டாரு. அது ஒரு சின்ன பவுலில் வந்து எடுத்து போகிறாரு. இப்போ சொல்லு. ரைத்தால நிறைய பேர் பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா இன்னும் ரைத்தாவோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு லோக்கியோட ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்ணுவோம். அது சொல்லிக் கொடுத்தது பிரவீன் தான். அவருக்கு அதையே காமிச்சிருக்காங்க. ஆனால் என்ன கை வந்துருங்க. நான் எவ்வளோ மொபைல் வந்து என்கிட்ட இருக்கு. என்ன வீடியோவில் அதெல்லாம் பண்ணேன், இங்கே எதுவுமே பண்ண மாட்டேன். எல்லாமே கொலப்ஸ். பச்சை மிளகாய் கட் பண்ணி இப்போ வந்து போட்டார். இப்போ வந்து கொத்தமல்லி ஆள் வைக்கிது. இது எனக்கு பிடிக்காததுனால நான் இது சேர்க்க மாட்டேன். இது தண்டு சேர்க்க மாட்டாங்க. இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம். வேற லெவலில் ஸ்மாஷ் பண்ணுறாரு. அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே தூவி விடுறாரு. ஆஹா, இது வாசங்க. தைவான் வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்ன வெஜிடபிள்ஸ் இங்கே கிடைக்கும்? ஏன்னா எங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் ரொம்ப வருஷம் இது நல்லா வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறாரு. இன்னொன்று போட மறந்துட்டோம், சால்ட். ஒரு கேர்டு முடிஞ்சு அடுத்த கேர்டு வந்து ஓப்பன் பண்ணுறாரு நோக்கி. இப்போ வந்து வேறு ஸ்பூன் எடுத்து தேவையான அளவு வந்து தயிர் சேர்த்துட்ருக்கோம். உப்பு போட்டியா? அது மட்டும் நீங்கள் அளவு பார்த்து போட்டுருக்கீங்க. அங்கே இருக்குது பிரியாணி போட்டு போதுமா பாருங்க. கேரட் கட் பண்ணல. கேரட் போடும். போதுமாண்ணா இது? தயிர் கொடுக்குது. அப்புறம் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும்.
லோக்கி வந்து இப்போ வந்து கேரட் கட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணாதா கொஞ்சம் கேரட்டையும் வந்து அதில் வந்து போட போகிறாரு. கேரட் வந்து நல்லா இது பண்ணுறாரு, தேய்ச்சிட்டு அந்த பூவை மட்டும் அப்படியே எடுக்கிறாரு. ரொம்ப நாளாக இருக்கு. சாப்பிட்ட படத்தை பார்த்தோன்னா பாப்பா கேரட் வந்து நல்லா சீவி எடுத்தாச்சு. இது அப்படியே மூணையும் மிக்ஸ் பண்ணணும். வந்து நல்லா வந்து கிண்டியாச்சு. பார்க்கவே வந்து அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு. நீங்கள் சாப்பிடுவா சொல்லு. சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ண போகிறோம். வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்தோம்னா வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது தயிர் பச்சடி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டோன்னா வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். இன்றைக்கி ஒரு பொடி பிடிச்சிருவோம் பிரியாணியை. வெளியே மழைக்கு அதுவுமா பிரியாணி மழை, நல்ல மழை. ப்ரோ உப்பு பாருங்க தயிர் பச்சடிக்கு. உப்பு கட்டாது பார்த்தோம். பெரிய இருக்கு. கொத்தமல்லி ஃப்ளேவர் பழுத்தம் மிளகாவோட காரம் பெர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ ஐயோ நான் லோக்கி வந்து இதில் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட் அப்படின்னு. ரைத்தானா நம்ம தான் தைவான்னாலே ரைத்தானாலே வந்து நம்ம தான்ன்ற அளவுக்கு லோக்கி வந்துட்டாரு. தைவான்லாம் உங்களுக்கு எங்கே ரைத்தா வேணுனாலும் வந்து இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரீயாகவே ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. நீங்கள் வெங்காயம் தயிர் கூட வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இவரே வாங்கி கேட்டாலே ஆமாம் இவரே வந்து செஞ்சு கொடுத்துருவாரு. பார்த்துக்கோங்க. நம்ம தான் எல்லாமே வந்து நம்ம தான் பாஸ் பண்ணுறோம். சாப்பிடுவோம் வாங்க. ஃபுல்லாக சாப்பிட்றோம், தூங்கலாம். ஃபுல்லாக சாப்பிட்டு சண்டேனாலே வந்து பிரியாணி தூக்கம் தாங்க. அதுதான் ஸ்பெஷல். சாட்டர்டேனா நமக்கு கிரிக்கெட்டு. அவ்வளோதான். சாப்பிடுவோம் பார்ப்போம். அது இல்லைன்னா எங்களுக்கு கரெக்டாக டைமே போகும். சனிக்கிழமைனா கிரிக்கெட் ஆடியே ஆகணும். எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும். சில பேர் வந்து வெளியே போவாங்க, அங்கே போவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைனா கிரிக்கெட்டு, ஞாயிற்றுக்கிழமைனா வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு மதியம் தூங்கி எழுந்திரிச்சோன்னா வந்து அந்த சண்டேவே ஃபுல்ஃபில் ஆகாதுங்க. நம்ம வாங்க சாப்பிட போவோம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒன்று வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம். பிரியாணி வந்துருச்சு, முட்டை வந்துருச்சு, ரைத்தா வந்துருச்சு. இங்கே பாருங்க, இங்கே தான் உட்காந்து நம்ம சாப்பிட போகிறோம். இன்னொன்று படம் வந்து ரெடியாக இருக்குது. அமேசான் ப்ரைமில் வந்துட்டு நம்ம வந்து படம் பார்க்க போகிறோம். இவர் தான் வந்து நமக்கு மூவி செலக்டர். இவர் வந்து பார்த்தோன்னா வந்து என்ன நல்ல நல்ல மூவிலாம் வந்து வந்திருக்கோம் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசானில். இவர் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து படம் பார்க்க போகிறோம். அதனால் சண்டேனாலே வந்து நம்ம மூவினா இவர், ஃபுட்டுனா அவர், ரைத்தானா ஒரு வந்துருக்கோம். ஒன்று இருக்குது. ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வாங்கிட்டு வந்த ஜூஸ் வந்து ஃபுல் செட்டப்பில் இருக்குது. இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஹேபிட் மட்டும் இல்லை, அது மட்டும் இருந்திருந்தா சிறப்பாக இருந்தது. நமக்கு சாப்பிட்டாலே வந்து வயிறு ஃபுல்லாகிட்டு நம்ம வந்து தூக்கம் தாங்க. பார்ப்போம். நம்ம சாப்பிடும்போது நான் எடுத்து சொல்கிறேன். அவ்வளோதான். பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணியை வந்து சாப்பாடை பரிமாற போகிறோம். இங்கே பாருங்க, அப்படியே அரிசி அப்படியே இருக்குங்க. ஒரு இதே இல்லாமல் வந்து சூப்பராக வந்து பிரியாணி வந்திருக்கு. வாசம் தாங்க பின்னுது. இது லெமன். நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பிஎக்ஸ் மார்ட்டில், ஆர்டி மார்ட்டில் இருந்து
வாங்கிட்டு வந்தோம். வேக வச்ச முட்டை, ஆளுக்கு ஒரு முட்டையை வந்து வச்சுருவோம். இன்றைக்கி நம்ம வந்து அலெக்ஸு, சந்திர ப்ரோ, மகா சிஸ்டர், தேவா ப்ரோ எல்லாரையும் வந்து மிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக அவங்களெல்லாம் இப்போ கடுப்பேற்ற போகிறோம். அவங்க எல்லாம் எங்கள் ஃபேமிலி தான். ஆனால் அவங்க எல்லாரும் இப்போ இங்கே ஒரு சிலர் இந்தியாவில் இருக்காங்க, ஊருக்கு போயிருக்காங்க. இப்போ வந்து ஏன் இந்த பிரியாணி பண்ணோம் அப்படின்றது வந்து நம்ம பிரேம் ப்ரோ சொல்லுவார். இன்னைக்கு சண்டே, எதுக்காக சண்டே வந்து நம்ம இந்த பிரியாணி பண்ணோம்ன்றது வந்து நம்ம பிரேம் ப்ரோ வந்து ரிவீல் பண்ண போறாரு. ப்ரோ சொல்லுங்க. நேற்று வந்து மதர்ஸ் டே வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் நேற்று வந்து நாங்கள் வந்து டோர்னமெண்ட்டுக்கு போனதுனால நேற்று எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல. அம்மாவோட ஞாபகத்தமாக இன்னைக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம். எல்லா அம்மாக்களுக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. ஹலோ, எல்லாருக்கும் வந்து எல்லா தாய்மார்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து எல்லா மதர்களுக்கும் டெடிகேட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.